Hello all, welcome back. I'm Abhi, a psychology student. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து சைக்காலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஏன் உங்களுக்கு சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் வந்து இதுக்கப்புறம் போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்காலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசலான்னு நான் வந்து முடிவு பண்ணேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி all about it. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் சைக்காலஜினா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இட்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். கரெக்டா? அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மைண்ட் அண்ட் பிஹேவியர் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? சைக்காலஜி வந்து பிரெயின் பத்தி இருக்குன்ட்டு. பட் இட்ஸ் நாட் தட். மைண்ட் அண்ட் பிஹேவியர் அண்ட் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, எப்படி நீங்க மத்தவங்க கிட்ட பேசுறீங்க, எவ்ரி திங் இன்வால்வ் சைக்காலஜி. ஓகே, நீங்க அது கேட்கறதுக்கு வேணா ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். பட் அது ஒரு டீப்பான ஒரு பிக் டாபிக். ஓகே, அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ நோ வாட் டு டூ அண்ட் என்ன உங்களுக்கு நடக்குது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் அப்பதான். ஓகே, லெட்ஸ் டைவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, இது வந்து ஒரு லைக் ஐ டெல் யூ ஹவு த வேர்ட் சைக்காலஜி வந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ சைக்காலஜியில் வந்துட்டு சைக் அப்படின்னா வந்து சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப், அதாவது ஒரு 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 சோல் பற்றியோ இல்லை மைண்ட் பற்றியோ படிக்கிற ஒரு ஸ்டடி தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு மித் இருக்கு. ஓகேவா? பியூட்டிஃபுல்லான ஒரு மித் இருக்கு. அதாவது விமென் இருக்காங்க இல்லை, ஒரு விமன் அவங்களோட சோல் பெயின் டெஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து காடஸ் ஆனாங்க அப்படின்ற ஒரு மித் இருக்கு. ஸோ அது ஏன் சைக்காலஜியோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா சைக்காலஜியுமே ஒரு ஜேர்னி ஆஃப் ஹியூமன் சோல் அண்ட் மைண்ட். அதாவது ஒரு ஹியூமனோட சோலும் மைண்டும் எவ்வளோ சேலஞ்சஸ், ஹீலிங்ஸ், சேஞ்ச் இதுக்குள்ளெல்லாம் கடந்து போகி வருது அப்படின்றத பத்தி படிக்கிறோம்ல, அதுதான் சைக்காலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, இதுல நான் வந்து ரியல் ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகே, 3 பேரோட ரியல் ஸ்டோரிஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கலாம் சைக்காலஜி பத்தி நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு அதை பத்தி why should I care about it அப்படிலாம் நினைப்பீங்கல்ல. I'll tell you why. இதோட 3 ரியல் ஸ்டோரிஸ் நீங்க கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து why அப்படின்ற தாட் இருந்துச்சுன்னா then we'll see. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்துட்டு கிளீவ் வேர்டிங்கோட ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். கிளீவ் வேர்டிங் வந்து ஒரு பிரில்லியண்டான மியூசிஷியன். ஆனா அவருக்கு வந்து நியூ மெமரிஸ் பண்ற ஒரு எபிலிட்டி வந்துட்டு போயிருச்சு. அதாவது அவரால் பியானோ வந்து பர்ஃபெக்டா ப்ளே பண்ண முடியும். ஆனா அவரோட ஒய்ஃப் வந்து இப்போ ஒரு ரூம்ல உட்காந்துருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டு அந்த ரூம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்பவே மறந்துடுவார். பிகாஸ் வந்து அவருக்கு ஒரு பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு, மெமரியில. ஓகே, இது ஏன் நடக்குது? இது வந்து உங்களுக்கு கூட நடக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கலாம். இது ஏன், இது எப்படி தடுக்கலாம், இதெல்லாம் நீங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் சைக்காலஜி. ஓகே, செகண்ட் வந்து சொல்றேன். செகண்ட் ஸ்டோரி. செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா he does not just hear words, he tastes them. ஓகே, இது வந்து எப்படின்னா இவர் வந்து இப்போ நம்ம ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேர்டை வந்து அவருக்கு கேட்குது. ஓகே, அவருக்கு வந்து கேட்காது, ஆனா அவர் வந்து டேஸ்ட் பண்ணுவாரு. லைக் வந்து சென்சரி பெர்செப்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்க மாதிரி காட்டுறது. ஓகே, இது வந்து ஒரு யூனிக் கேஸேவே நடந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ் பத்தி டீட்டெயில்டா வேணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் டீட்டெயில்டா இவங்களை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் இட். பட் தென் இப்படிதான் இவருக்கு வந்து இவருக்கால வந்து ஹி couldn't hear பட் ஆனா அவர் டேஸ்ட் பண்ணுவார் வேர்ட்ஸ். வெரி வியர்ட்ல. ஓகே, நான் தேர்ட் ஒன் ஜான் நாஷ் வந்து என்னாச்சுன்னா he is a brilliant mathematician. ஓகே, நோபல் பிரைஸ் வின் பண்ணி லைக் நோபல் பிரைஸ் வின் பண்ண ஜீனியஸ் இவரு. ஆனா இவருக்கு வந்து ஸ்கிட்சோஃபேனியா இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இவர் வந்து இமேஜினேஷன் லைக் ஸ்கிட்சோஃபேனியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க சொல்லுங்க, ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ஆன் இட். பட் தென் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஏலியன் சென்ட் பண்ற மெசேஜ் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவருக்கு ஒரு மென்டல் ஹில்னஸ் வந்துருச்சு. பட் சி, மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், மேத்தமேட்டிக்ஸ் பண்ணோம்னா they'll have a brilliant mind. பட் இருந்தும் he had a mental illness. So this everything involves psychology. So நீங்க psychology படிச்சா மட்டும்தான் தெரியும் how to save yourself from all these situations அப்படின்னு. Okay, now let's go to the next slide.
ஏன்னா பிலாசபின்ற வேர்ட் இருக்குல்ல, பிலாசபில தான் சைக்காலஜி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சைக்காலஜி வாஸ் a பார்ட் ஆஃப் பிலாசபின்னு சொல்றாங்க. லைக் பீப்புள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா மைண்ட் பத்தி பேசுறதா சைக்காலஜி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருக்காங்க. லைக் இப்படி ஓகே உட்காந்து மைண்ட் பத்தி பேசுறது மட்டும் தான் சைக்காலஜி, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆஃப்டர் என்ன நினைஞ்சிருக்கு அப்படின்னா லைக் சயின்டிபிக் சைக்காலஜி வந்து ரைஸ் ஆன அப்புறமா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மைண்ட் பத்தி மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி மோர் தேன் தட். அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணி அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா சைக்காலஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் கெஸ்ஸிங். இப்பெல்லாம் அப்ப வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து கெஸ் பண்ணி இதுவாதான் இருக்கும், உங்க மைண்ட்ல இந்த பிரச்சனை தான் ஓடுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சயின்டிபிக் மெத்தட்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு எக்ஸாக்டா கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே அண்ட் தென் ஓகே ஸோ சைக்காலஜி வந்து இப்போ இந்த ரெண்டே பிக்சர்ல நான் காட்டணும் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி பீன் கிராப்ட் அவுட் ஏன்னு தெரியல. பட் தென் சி இப்போ ஒரு பேர்ட் ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அது வந்து ஹாப்பியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போறது வந்துட்டு நார்மல் பீப்புள் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அதோட பிரெயின் ஓபன் பண்ணி ஏன் அது வந்து ஹாப்பியா இருக்கு, சாரி ஓபன் பண்ணி இல்லை, இட்ஸ் லைக் இப்போ ஒரு பேர்ட் ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறவங்க நார்மல். ஆனா இப்போ சயின்டிபிக் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த பேர்டோட பிரெயின்ல எந்த விஷயம் ஹாப்பினஸ் லைட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்து அது கண்டுபிடிப்போம்ல. தட்ஸ் ஹவு சைக்காலஜி ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஓகே சிக்ஸ்த் ஒன். ஓகே நீங்க ஓகே இது வந்து உங்களுக்கு சைக்காலஜி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா படிக்கலாம், இல்லைனாலும் எவ்ரிபடி ஷுட் நோ பேசிக் சைக்காலஜி. பட் ஏன் சைக்காலஜி படிக்கலாம் அப்படின்னா see it actually improves and develops your analytical skills. Analytical skills அப்படின்னா you will become a better critical thinker. அதாவது நீங்க வந்து critical thinkingல வந்து ரொம்ப நார்மலா பேசிக்கா டிசிஷன் எடுக்காம you will think about it and critical thinking develop பண்ணி analytical skills develop பண்ணும்போது உங்க decisions வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் சயின்டிபிக் லிட்ரஸி அதாவது ரிசர்ச் மெத்தட்ஸ் லைக் இப்போ உங்களை மாதிரி ஒரு ஹியூமனை வச்சுதான் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி வந்து அதை கோப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் அவேர்னஸ் அதிகமாகும். அண்ட் ஹியூமன் டைவர்சிட்டி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போ பீப்புள் வித் ஓசிடி ஏடிஹெச்டி அவங்களெல்லாம் பார்க்கும்போது யூ நோ how to behave, how to treat them. அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாம அவங்களோட டிசார்டரை வந்து அதிகப்படுத்தாம யூ நோ how to behave. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது தான் பீப்புளுக்குள்ள வந்து எந்த ஒரு லைக் they will not feel low and some will not feel high. ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வந்து பீப்புள் ஆர் நாட் ரெகக்னைசிங் சைக்காலஜி டிகிரி. பட் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மோஸ்ட் பாப்புலரான இயர். ஓகே மோஸ்ட் பாப்புலரான ஒரு அண்டர் கிராஜுவேட் மேஜர்ஸ் தான். அண்ட் யூ கேன் ஆல்சோ சி பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்ச நோட்டபிள் ஃபிகர்ஸே வந்து சைக்காலஜி படிச்சிருக்காங்க. யூனோ மார்க் ஜக்கர்பர்க், ரைட்? Mark Zuckerberg actually studied psychology. Okay, creator of Facebook. Portman அவங்க வந்து actress at Harvard grad, அவங்க ஹார்வர்ட்ல படிச்சவங்க. அண்ட் தென் ஷீ ஆல்சோ டிட் சைக்காலஜி. ஜான் ஸ்டீவர்ட் ஆல்சோ டிட் காமெடியன் தெரியும்ல உங்களுக்கு, ஜான் ஸ்டீவர்ட் அவருமே வந்து சைக்காலஜி படிச்சிருக்காரு. ஸோ ஹீ ஆல்சோ ஸ்டடிட் சைக்காலஜி. அண்ட் வெஸ் கிராவனும் படிச்சிருக்காரு. the guy who made the movie Scream தெரியும்ல, he also studied psychology. So they were like notable figures. நிறைய பேர் psychology. And I personally recommend everybody to study psychology. At least a basic ஒரு knowledge இருந்தாதான் they know how to treat other peoples. Okay. Okay then see, I told you right. Key takeaways and next steps பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலி நம்ம வந்து ஹிஸ்டரி பத்தி படிக்க போறோம். பட் இதுல என்னன்னு இருக்குன்னா சைக்காலஜி ஆக்சுவலி இஸ் a science. ஓகே பட் நீங்க இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க அண்ட் உங்களுக்கு மேத்ஸ் செட் ஆகாது அப்படின்னா கூட நீங்க சைக்காலஜி பண்ணலாம். ஐ எம் த எக்ஸாம்பிள் ஃபார் இட். நான் வந்து காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு மேத்ஸ் செட் ஆகாது, பட் ஸ்டில் நான் வந்து சைக்காலஜி பண்றேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், இட் இஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? நீங்க வந்து படிச்சீங்கன்னா யூல் நோ. அண்ட் ஆல்சோ ஐ டோல்ட் யூ தட் பிரெயினுக்கும் பிஹேவியருக்கும் கோர் கனெக்ஷன் இருக்கு. ஓகே அண்ட் தென்
ப்ராட் அப்ளிகேஷன், அதாவது உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், உங்களால மத்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும், பீப்பிள் ஏன் நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும், பீப்புளோட சஃபரிங்ஸ் புரிஞ்சுக்க முடியும், அவங்க பெயின் புரிஞ்சுக்க முடியும். யூ வில் பிகம் a person who understands everything. Okay, and உங்களால வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்க முடியும். This is all about the basics introduction. Okay, next we'll go for history.